கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழுமினிப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். மத்தேயு 6:4 எடுத்துங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமேன்னு சொல்கிறீங்களா? கண்களை மூடுவோம். எனக்கு உம்மிடத்திலிருந்து வரணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் காரியம் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வரணும் ஆண்டவர். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் நம்பினவங்க அந்த கதவெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. நான் எதிர்பார்த்த திசையெல்லாம் ஆண்டவரே எனக்கு எதிராக மாறிடுச்சு. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அது ஸ்டாப், அதெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. இப்போ என்னுடைய ஒரே நம்பிக்கை என் பரலோகத்தின் தேவன், ஒத்தாசை வரும் பர்வதம் பிதா தாமே பலன் அளிப்பார். ஜோமனுங்க, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் காரியங்களுக்கு there is no hope. வேற எந்த நம்பிக்கையோ எனக்கு இதில் கிடையாது. ஒரே நம்பிக்கை. நீங்க சொல்லுங்க, உங்க வாயால் அதை சொல்லுங்க. ஒரே நம்பிக்கை நீங்க, ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. பேசும், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த தேவன் யாரா? வெளியரங்கமாக எனக்கு பலன் அளிக்கிறவர். வெளியரங்கமாக. அதுவும் இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்னென்னா, தேவன் தாமே எனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறவர். வேறு யாரும் எனக்கு வேண்டாயா, வேறு யார் எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் எதிர்பார்த்தேன், இனி ஒருத்தனை நான் எதிர்பார்க்கலை. என் எதிர்பார்ப்பும் என் ஆண்டவர் மட்டும்தான். என் எதிர்பார்ப்பும் என் ஆண்டவர் மட்டும்தான். நம்பினீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, அப்படியே விசுவாசிக்கிற ஆண்டவரே. அன்னைக்கு எனக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு ஒரே எதிர்பார்ப்பு என் கர்த்தர் மட்டும்தான். அப்படிப்பட்டவங்க மட்டும் சொன்னால் போதும் இல்லையா? சேர்ந்து சொல்லுங்க, தேவன் தாமே நமக்கு பலன் அளிக்கிறவர். இன்னும் ஒரு முறை எனக்கு, இன்னும் ஒரு முறை. ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் வேதத்தில் சில இடங்கள்ல தூதர்களை அனுப்பி பலன் கொடுத்திருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல தூதர்கள் மூலம் பலன் கொடுத்திருக்கிறாரு. சில இடங்கள்ல ஊழியர்களை அனுப்பி பலன் கொடுத்திருக்கிறாரு. சில இடங்கள்ல இன்னும் ஒரு தேவ பிள்ளையை எழுப்பி அந்த பிள்ளைக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. ஆனா சில இடங்கள்ல தூதனை அனுப்பல, நீ கொஞ்சம் இரு. ஊழியரை அனுப்பல, நீயும் போக வேண்டாம். இன்னும் ஒரு பிள்ளையை எழுப்பல. சிலருக்கு அவரே வந்தாரு, அவரே வந்தார். உங்களுக்கு யாரு வேணும்? வாயை திறந்து கேளுங்க. தூதன் போதும், ஊழியக்காரர்களும் செய்ததும் போதும். எனக்கு ஆண்டவர், நீங்க எனக்கு வரணும். அவரே, அவர் தாமே, பிதா தாமே, அவரே வருவார். அது ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா உங்களுக்கு? அதாவது எல்லாரையும் இன்வைட் பண்ண நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போக மாட்டோம். சிலருக்கு நம்ம வீட்டில் உள்ள சிலரை அனுப்பி வச்சுருவோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சிலர் வந்தாங்கன்னா இன்வைட் பண்ணுறதுக்கு நமக்கு கூட இருக்கிறவங்க நண்பர்களையோ அல்லது தெரிஞ்ச வீட்டில் உள்ள இன்னொரு அனுப்பி வச்சுருவோம். ஆனால் முக்கியமான ஒரு வாராருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆளை அனுப்பி வைக்க மாட்டோம். என்ன செய்வோம் சொல்லுங்கள்? என்ன செய்வோம்? நம்மளே போவோம். அது எத்தனை அதிகால நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நடுச்சாமமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே போவோம். உண்மை சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ நிறைய ஊழியர்கள் சில இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, கால் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன தேவை, கடலை மிட்டாய் வாங்கணும் அல்லது ஒரு எமர்ஜென்சி நீட், ஒரு வண்டி பஞ்சர், எப்படின்னா ஃபோன் பண்ணுவாங்க. அப்போது நான் என்ன செய்வேன்னா, அந்தந்த தேவைக்கு தக்கப்படி சிலருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி உதவி செஞ்சு அனுப்பிடுவோம். ஒரு நாள் நைட்டு 2019 டிசம்பர் மாதத்தில் நடுச்சாமத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. நடுச்சாமத்தில் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து கவனிங்க, பண்ணவர் யாருன்னா தமிழ்நாட்டுக்கே அறிமுகமானவர், மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய போதகர், மிகப்பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவர். சரியா? நமக்கு ஆண்டவர் கிருபையில கொஞ்சம் நல்லா நம்ம நெருங்கி பழகிற ஒரு நல்ல அருமையான தேவ மனிதர்.
ஸோ சில அநேக வருடங்கள் அவரோட அந்த ஆவிக்குரிய நட்பு இருந்தபடினால அவர் பெரிய தலைவர். என்னுடைய தகப்பன் வயதுக்கு இணையாக இருக்கும் அவருக்கு. நடு சாமத்தில் ஃபோன் வருது. நடு சாமத்தில் ஃபோன் வந்து அவர் சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது என் வண்டி என்ன ஆச்சுன்னா டயர் பஸ்ட் ஆகிட்டு, எனக்கு இப்போ என்ன செய்யணும் தெரியல, ஓரத்தில் இந்த லொக்கேஷனில் நான் நிப்பாட்டி இருக்கிறேன், அதுக்கு யாராவது ஆள் இருந்தால் கொஞ்சம் அனுப்பி வைங்களேன் அப்படின்னு தான் அவர் கேட்டார். நான் இப்போ ஆளை அனுப்பி வைப்பேனா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்கன்னு. இப்போ நான் ஆளை அனுப்பி வைப்பேனா? அவர் முக்கியமானவர், மிக முக்கியமானவர். தமிழ்நாட்டுக்கே ஒரு சபைக்கு ஒரு தலைவராக இருக்கிற முக்கியமான ஒரு தேவ மனிதர். இப்போ நீங்கள் சொல்லுங்க, நான் யாராவது ஃபோன் பண்ணி அனுப்பியிருப்பேனா இல்லை நான் போயிருப்பேனா? அந்த நடுச்சாமத்தில் எழும்பி கிளம்பி நானே வண்டி எடுத்துட்டு போய் அவரை பிக்கப் பண்ணி எங்கே கூட்டு வரணுமோ அங்கே கூட்டு வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை சரி பண்ண இன்னும் ஒரு சகோதரரை அனுப்பி அதை சரி பண்ணி மறுநாள் அனுப்பி வச்சேன். ஏன் தெரியுமா? அவர் முக்கியமானவர். இப்ப கவனிங்க, இந்த இடத்துல தேவன் யாரையுமே அனுப்பாம அவரே பிதா தாமே, ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், God himself shall reward thee openly, shall reward you openly. God himself, வேற யாரையும் அனுப்பாம அவர் மட்டுமே, அவர் ஒருவரே வந்து கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா உன் மதிப்பு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை மதிப்புக்குரியவனா வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை விலையேறப்பட்டவனா வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை முக்கியமான நபரா பார்க்கிறாரு. கர்த்தர் உன்னை அவர் பார்வையில நீ முக்கியத்துவம் வாய்ந்த பிள்ளை. உங்க மதிப்பு உங்க கணவருக்கு தெரியாட்டாலும் பரவாயில்லைங்க, உங்க வீட்டாருக்கு தெரியாட்டாலும் பரவாயில்லைங்க, ஏன் இந்த சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கே உங்க மதிப்பு தெரியாட்டாலும் பரவாயில்ல. நீ ஆராதிக்கிறவர் உனக்கு உள்ள இருக்கிறார்ல, அவர் உன்னை மதிக்கிறாரு, அவர் உன்னை கனப்படுத்துறாரு, அவர் பார்வையில நீ விலையேற பெற்றவர். யார் எண்ணம் நினைச்சிட்டு போட்டோம், கர்த்தருடைய பார்வையில் நீங்க மதிப்புக்குரியவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள், கர்த்தருடைய பார்வையில் நீங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். சும்மா நெஞ்ச நிமித்திட்டு உட்காருங்க பார்க்கலாம், சிங்கக்குட்டிகள் மாதிரி. ஆமென் சொல்றீங்களா? யூத ராஜ சிங்கத்தின் குட்டி நான், எனக்கு பிள்ளை பட்டினி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால எனக்கு அவரே வராரு. அவன் கூட கார்டு கொரியரில் அனுப்பி வைக்கான், இல்லை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விட்றான், அல்லது வீட்டுக்குள்ளே ஆள் இல்லாம போது அந்த கதவுக்கு கீழே கேப் விட்டுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கேப்புக்குள்ளே தள்ளிட்டு போயிடுவான், நியூஸ் பேப்பரை போட்ட மாதிரி. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கிறது இந்த மாதிரி சீப்பாலாம் இல்லை, அவரே வராராம், அவரே வருகிறாராம். ஒன்று தெரியும் தானே உங்களுக்கு? ஸ்தேவான் ஊழியத்தை முடிச்சுட்டு ஐயா புறப்படும் பொழுது வசனம் சொல்லுது, இயேசுவானவர் எழும்பி நின்றாராம். பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருந்தவர் இயேசுவானவர் எழும்பி நின்றாராம். ஏன் தெரியுமா? இந்த மனிதனை வரவேற்கிறதுக்கு தூதர்கள் யாரையும் ஆண்டவர் அனுமதி, அவரே எழும்பி நின்றாரு, அவரே எழும்பி நின்றாரு. உனக்காக உன் சார்பில் இந்த தேவன் இருக்கிறாரு. இவரை தவிர உனக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையில சொல்ற ஒரு முக்கியமான காரியம், நான் தான் செய்வேன், என் மகளுக்கு என் மகனுக்கு நானே செய்வேன். இந்த நானே செய்வேன் அப்படிங்கிற வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட அது எப்படிங்கிற விளக்குறதுக்கு ஒரு வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லிட்டு செய்திக்குள்ள போகலாம். கவனிங்க, எக்ஸோடஸ் யாத்திராமம் 6:6 எடுங்க, யாத்திராமம் 6:6 எடுங்க, யாத்திராமம் 6:6. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் உங்கள் மேல். நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நானே கர்த்தர். இன்னொருக்கா சொல்லுங்க, நானே கர்த்தர். God himself, நான் தான், நானே கர்த்தர். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். உங்க வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.
என்னை விடுவித்தவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை மீட்டெடுத்தவரே. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு புரியுது அவங்களுக்கு. எகிப்துல 430 வருஷமா அடிமைத்தனத்துல கிடந்த உன் கழுத்து மேல அவன் போட்ட நுகத்தடி, உன் முதுகுல அவன் சுமத்தின சுமைகள், இவைகள் எல்லாம் ஒரு ராத்திரியில உடைச்சு எரிஞ்சு உன்னை மீட்டு எடுத்து வெளியே கொண்டு வந்தமில்ல. இத வேற யாரும் செய்யல, நான் மட்டும்தான் இதை செய்தேன். இதை நான் மட்டும்தான் செஞ்சேன். சிலுவையில ரத்தம் சிந்து உன்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் நுகத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தது வேற யாரும் செய்யல. நம்ம ஆராதிக்கிற இந்த கர்த்தர் மட்டும்தான் செஞ்சாரு. விசுவாசிக்கிற பிள்ளை, ஆண்டவரே நீர் மாத்திரமே கர்த்தர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நமக்காக ஒரு காரியம் செய்யலைங்க. ஆனா இவர் நமக்காக ஒரு நைட்டில், ஒரு மணி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல அந்த நுகத்தடிகளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். உங்க மேல இருந்த நுகத்தடியிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் இவர். உங்க மேல சத்துரு போட்ட, எகிப்தியன் போட்ட அந்த சுமைகள் இருந்து உங்களை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்தவர் கர்த்தர். 30 லட்சம் பேரை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. இவ்வளவு பேரை யார் செஞ்சது? அவர் மட்டும்தான் செஞ்சார். வேற யாரையும் செய்ய, தூதனை அனுப்பி செய்ய முடியும் அவரால், ஆனால் அவர் செய்யலை. அவர் மட்டும்தான் இறங்கி வந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியும் தானே, உங்கள் காரியங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களில் யாரையுமே உள்ள விடாம அவரே இறங்கி வந்து அந்த காரியத்தை முறிச்சு உங்களை வெளியே கொண்டு வந்தார். நம்புகிற பிள்ளைங்க, ஆண்டவரே அந்த இரவுல நீங்கள் மட்டும் எனக்கு இறங்கி வந்தீங்க. அந்த படுக்கையில், அந்த காரியத்தில் நீங்கள் மட்டும்தான் என் காரியத்தில் இறங்கி வந்தீங்க. ஹல்லேலூயா. அதிலே 15:26 வாசிங்க. அவரே செய்கிற காரியங்களை பாருங்க. 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் கர்த்தர் எடுத்துட்டார். இந்த கேபினெட்ல, அமைச்சரவையில் எல்லாத்துக்கும் போக்குவரத்து துறை அவருக்கு, நெடுஞ்சாலைத்துறை இவருக்கு, இது அவருக்கு, இவருக்குன்னு ஒதுக்கிட்டு முக்கியமான துறையை சிஎம் கையில் வச்சிருப்பார். தெரியுமா? முக்கியமான துறை நம்ம சிஎம் எந்த துறையை வச்சிருக்காரு? இப்போ காவல்துறையும் முக்கியமான துறையை அவங்க கையில் வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ ஆண்டவர் இவங்களை நடத்தி செல்லும் பொழுது இந்த விசாரிக்கிற விசாரணை துறை, அந்த துறை, இந்த துறை, மோசேட்ட கீழே இருக்கிற லீடர்ஸ்லாம் ஒப்பு கொடுத்துட்டு இங்கே சொல்கிறாரு, இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஜனத்துக்கு நான் அல்ல, நானே பரிகாரியாகிய கர்த்தர். நீங்கள் வேலை செய்யலாம், உங்கள் வீட்டுக்கார் சம்பாத்தியம் பண்ணலாம், உங்கள் பிள்ளை படிக்கலாம், ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம். ஆனால் ஒன்று தெரியுமா? உங்கள் குடும்பத்தினுடைய மருத்துவர் அவரே, உனக்குரிய பரிகாரி அவரே, உன்னை சுகமாக்குற கர்த்தர் அவரே. அனுபவிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு டாக்டர் கூட 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. கூட இந்த நர்ஸுகள்லாம் ஆமா இப்படிப்பட்டவங்க பிழைச்சதா சரித்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு போனாங்கல்ல. மனிதர்கள் யாரும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை நமக்கு சொல்லலை, யாருமே நம்ம தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தையை நம்மகிட்ட பேசலை. ஆனால் அந்த இடத்துல நமக்கு இவர் வந்தார்ல, நானே பரிகாரி என்று நிரூபிச்சார்ல, நான் தான் உன்னை குணமாக்கும் வைத்திய நிரூபிச்சார்ல. அந்த சுகம் பெற்றவங்க கண்ணை மூடி வாயை திறந்து என் பரிகாரியே யெகோவா ராஃபா, அவரே செய்கிறார், அவரே விடுவித்தார், அவரே என்னை சுகமாக்கினார், அவரே ரட்சித்தார், அவரே எனக்கு பரிகாரியா இருக்கிறார். இப்படி தேவன் தாமே தம் பிள்ளைகளுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற காரியங்கள் ஒரு 3 காரியம் உண்டு. தேவன் தாமே தன் பிள்ளைகளுக்கு வெளியரங்கமாய் அளிக்கிற பலன் 3 பலன் உண்டு. இந்த வெளியரங்கமான பலன் ஆண்டவர் எப்படி கொடுப்பாருன்னா,
என்னை கவனிக்கணும், எழுதினாலும் எழுதிட்டு நீங்கள் என்னை கவனிக்கணும். எதன் அடிப்படையில் கொடுப்பாருன்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய உள்ளத்தை பார்த்து, உள்ளத்தில் உள்ளவைகளை பார்த்து, உள்ளத்தில் இருப்பவைகளை பார்த்து எனக்கு வெளியரங்கமான பலன் அளிக்கிறார். உள்ள அந்தரங்கத்தில் எனக்கு உள்ள இருக்கிற என்னுடைய இருதயத்தின் காரியத்தை கர்த்தர் பார்த்து எனக்கு வெளியரங்கமாக தம் பிள்ளைகளுக்கு தேவன் பலன் அளிக்கிறார். 15 ஆதியாகமம் 15 முதல் வசனம். ஆதியாகமம் 15 முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில், இப்போ நான் அதை விளக்க போறதில்லை, ரெண்டாவது காரியத்தை நம்ம கடந்து போனோம். ஆபிரகாம் செய்த சில செயல்களை கர்த்தர் பார்த்து அவனுடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் தேவன் அறிந்து அவனுக்கு ஒரு பலன் கொடுத்தா, அந்த பலன் என்ன பலன் போட்டிருக்கு தெரியுமா? நான் உனக்கு மகாபெரிய பலனுமாய். என்ன பலன்க? மகாபெரிய பலன். கர்த்தருடைய காரியத்தில் ஆபிரகாம் இருந்த உண்மையை, ஆபிரகாமுக்கு இருந்த நீதி, ஆபிரகாம் இருந்த அந்த நேர்மை, அதெல்லாம் கர்த்தர் கவனித்து அவனுக்கு வெளியரங்கமான ஒரு பலன் அளித்தா, அந்த பலன் மகாபெரிய பலனாய் இருந்தது. கைவேற்றி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதை புரிகிறதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் போகிறேன். அது மகாபெரிய பலன் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறேன், கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். எதில் பெருக பண்ணினார்? வெள்ளியில் பெருக பண்ணினார், பொண்ணில் பெருக பண்ணினார், சீமானாய் மாற்றினார். இவைகளெல்லாம் செஞ்சார்ல. ஆனால் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒன்று செஞ்சார். என்ன தெரியுமா? இதையெல்லாம் கொடுத்தும் கூட பார்க்கிறத கொடுத்தார், நடக்கிறத கொடுத்தார், எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் இதை விட மேலான ஒன்றை கொடுத்தாரு. அவனுக்கு எதை கொடுத்தா அது மகா பெரிய என்ன பலன்? மகா பெரிய, the great reward, எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட் இருக்கு ஆங்கிலத்தில். அவனுக்கு எதை கொடுத்தா இந்த வார்த்தை நிறைவேறுமோ, கர்த்தர் அவனுக்கு அப்படிப்பட்டதை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது, புதிய ஏற்பாட்டை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை எல்லாரும் வாயிலிருந்து வரணும். மத்தேயு 1:1. மத்தேயு 1:1 சேர்ந்து சொல்லுங்க. ஆபிரகாமின். அது போதும், அது போதும், அது போதும். இந்த புதிய ஏற்பாட்டில் பிதா என்ன சொல்ல வருகிறாரு? மனுக்குலத்துக்காக ஒரு மீட்பரை அனுப்ப போகிறேன், என் குமாரனை அனுப்ப போகிறேன். அப்படி என் குமாரனை அனுப்ப போகிறேங்கிற அந்த காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு முதல்ல யாரை கொண்டு வரார் தெரியுமா? யாரை கொண்டு வரார் தெரியுமா? இது என்ன தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த மகாபெரிய பலன். கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த மகாபெரிய பலன். அத்தனை பேர் உங்க கையை தட்டி, தேவனே நீர் உண்மை உள்ளவர் சொல்லுங்க. கர்த்தர் யாரு? ஏன் சொல்ல சொன்னேன் தெரியுமா? இது எழுதும் போது ஆபிரகாம் உயிரோடு இல்லை. ஆனா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் உயிரோடு இருந்தாரு, உயிரோடு இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஆபிரகாம் உயிரோடு இல்லை, செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாட்டம் ஒன்று தான். நம்ம சில ஆட்கள் சொல்லுவான், நம்ம கண்ணுக்கு முன்னால் சொல்லுவான், கண்ணுக்கு பின்னால் அவன் செய்வானான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னதை ஆபிரகாம் இல்லாவிட்டாலும் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதில் இந்த தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது ரூத் 2:12 வாசி. ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பலன் என்ன? உன் செய்கைக்கு தக்க பலனை. தக்க பலனை யார் கட்டளையிடுவா? கர்த்தர். போவாஸ் இல்ல, யாரு? கர்த்தர். மாமி இல்ல, கர்த்தர். மாமியாலாம் கொடுக்க முடியாது, மாமனாரும் கொடுக்க முடியாது. அவங்களும் ஒன்ன மாதிரி தான் வந்தவங்க. உனக்குரிய பலனை கர்த்தர். எல்லாரும் வாயிலிருந்து வரல, கர்த்தர். கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென். நம்புறவங்க மட்டும் ஆமென். தம்பி யார் கொடுப்பாங்க? தாத்தா கிடையாது. தாத்தாலாம் இருந்தா தாத்தாவெல்லாம் நம்பாத, புரியுதா? நீ பாட்டியை நம்பாத, புரியுதா? கர்த்தரை நம்பு. ஆமென். சரி, இப்போ வாசிங்க.
உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. போதும். அதுக்கப்புறம் எல்லாரும் வாசிக்கணும். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவராலே. எப்படி எப்படி எப்படி? அவராலே. இன்னும் ஒரு முறை. அவராலே. வேற யாரும் அல்ல, அவராலே. கை தட்டி எனக்குரிய பலன் அவராலே. யாரால? இருங்க இருங்க, இந்த பிள்ளை சொல்ற யாரால? அவராலே. யாரால? God himself. அவராலே, அவரால் மட்டுமே வரும். அது என்ன? அது என்ன பலனா? நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன். என்ன இருக்கா? நிறைவான பலன். ஹalleluya. ஆபிரகாமுக்கு மகா பெரிய. ஆபிரகாமுக்கு என்ன பலன் கொடுத்தாரு? மகா பெரிய பலன். வெளியரங்கமாய் கொடுக்கிற தேவன் ஆபிரகாம் கொடுத்த பலன் என்ன பலன்? மகா பெரிய பலன். ஆனா இந்த ரூத்துக்கு கொடுத்தது நிறைவான பலன். கையை உயர்த்தி கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஹalleluya. அவராலே நிறைவான பலன். ஆமென். என் தேவன் எனக்கு வெளியரங்கமான பலன் கொடுக்கும் பொழுது அவரே செய்வார். அது நிறைவான பலனாக இருக்கும். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை இங்கே சொன்னார்னா, ஆபிரகாமுக்கு மகா பெரிய பலன் கொடுத்தாரு, ஆனால் ரூத்துக்கோ நிறைவான பலன் கொடுத்தார். அவள் வாழ்க்கையில் அத்தனை பகுதியிலும் நிரப்பினார். அவள் வாழ்க்கையில் அத்தனை பகுதியையும் நிரப்பினார். அதுக்குத்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அவள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே வெறுமையாக இருந்தாள். கணவனை இழந்து, குடும்பத்தை இழந்து, எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் பயத்தோடு கேள்விக்குறியோடு இருண்டு போன வாழ்க்கையில் நின்று கொண்டிருந்தாள் ரூத்து. அடுத்து என்ன செய்வோன்னு தெரியல, எப்படி வாழ போறோன்னு தெரியல. இப்படிப்பட்ட எதிர்கால நம்பிக்கையற்றவளாக நின்று கொண்டிருந்த பொழுது எல்லாமே இழந்துட்டா. எதுவுமே அவ கையில் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டா. இந்த நேரத்தில் மாமி, 2 மருமக்க, 3 பேரும் ஊரினுடைய நுழைவாசல்ல, என்ட்ரன்ஸில், ஊருக்கு வெளியில் நின்று கொண்டிருக்கிறாங்க. முடிவெடுக்க வேண்டிய நேரம். முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் 3 பேரும் சேர்ந்து அழுகிறாங்க. 3 பேரும் சேர்ந்து அழுகிறாங்க. ஓர்பால் அழுகிறா, மாமி அழுகுது, ரூத்து அழுகிறாங்க. சத்தமிட்டு அழுதாங்கன்னு இருக்கு. கவனிங்க, இந்த சத்தமிட்டு அழுகிறெல்லாம் இருக்கட்டும், அழுகைக்கு அப்புறம் வருது பாருங்க, அதுதான் நிஜம். அழுகைக்கு அப்புறம் வருது பாருங்க, அதுதான் நிஜம். சத்தமிட்டு அழுகிறதுல நம்ம எல்லாருமே ட்ரிபிள் PhD முடிச்சிருக்கிறோம். நம்ம எல்லாருமே PhD முடிச்சிருக்கிறோம், அதில் குறையே இல்லை. அந்த மாதிரி தான் தெருவில் நின்று 3 பேரும் சத்தமிட்டு அழுகிறாங்க. வாசி பார்க்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். சொல்லுங்க, எப்படியா சத்தமிட்டாங்க? 2வது அதிகமாய் அழுதார்கள். எப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? சத்தமிட்டு அழுதாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். இதை பார்த்துருக்கீங்களா? ஓன்னு அழுதுட்டு குடிக்க டீ கிடைக்குமா? டீ சூடா இருக்கா? அழுது முடிச்சுட்டு சரி நான் போயிட்டு வரட்டுமா? பசு வருதான்னு பாரு. இதுதான் இப்படி கேஸ் நிறைய. இதெல்லாம் யாருன்னா ஓர்பால். யாரு? ஓர்பால். அழுதா. அந்த அழுகைக்கு அர்த்தமே இல்லை. ஒரு முத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நைஸாக, நல்ல வேலை களைவிட்டு இருந்து தப்பிச்சிட்டோம். அவளும் வாழ்ந்து முடிச்சுட்டா. நமக்கு நிமித்தம் வாழ்க்கை இருக்கு. ஏற்கனவே முறமாப்பிள்ள ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்கிறான். அவன் முதலே கேட்டா, நான் அவனுக்கு போகாமல் இங்கே வந்துட்டேன், வாழ்க்கை இழந்துட்டேன். மறுபடியும் இப்போ அவனை பிடிச்சா தான் என் வாழ்க்கை ஓடும். ஓடிட்டான். ஓடி அந்த முக்கில் நின்றுக்கிட்டு, ரூத்தை வந்துரு, நான் அந்த பக்கம் முத்தம் கொடுத்தேன், நீ இந்த பக்கம் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வந்துரு. கிளம்பி மட்டும் தனியாக போட்டோம், நம்ம 2 பேரும் SI வந்துடுவோம் அப்படின்னு அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நல்லா கவனிங்க. ரூத் என்ன சொன்னா தெரியுமா? எந்த ஆதாரமும் இல்லாதவ, எந்த நம்பிக்கையும் இல்லாதவ, அவ வாயிலிருந்து வர்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வாசிக்கணும். அடுத்த வசனம் வாசி. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அடுத்து தொடர்ந்து வாசி. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க. சரி நீ போ,
அவன் கூப்பிட்டுக்கிட்டு நடக்கா, நீ வேணா போ, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க, நான் கிளவி ஆயிட்டேன், நீங்கள் போய் வாழ்க்கைப்படுங்க, போங்க, உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் சொல்லி பார்க்குறான். கவனிங்க, மனச்சாட்சியை தொட்டு சொல்லுதா இங்கே இருக்கிற யாரெல்லாம் சொல்லணும். நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன முடிவு எடுப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா வீடு இருக்கு, அப்பா இருக்காங்க, உடன்பிறப்பு இருக்குது, எனக்கு என்ன குறை? அங்கே இன்னைக்கு புருஷன் உயிரோட இருந்தால் நிறைய பேர் அங்கே தான். என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களை சொல்லலை, நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், சரியா? ஆமாம், என்ன முடிவெடுத்திருப்போம். ஆனால் அவன் என்ன முடிவெடுத்தா தெரியுமா? வாசிக்குப்பா, தொடர்ந்து வாசிமா. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய. இதுவரைக்கும் பிரச்சனை இல்ல, இதுக்கு அடுத்த வார்த்தை தான் கர்த்தருடைய இருதயத்தை தொட்டது. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை வாசிங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுவரைக்கும் மாமியை தொட்டா, இப்போ கர்த்தருடைய இருதயத்தை தொட்டுட்டா, கர்த்தருடைய இருதயத்தை தொட்டுட்டா. கவனிங்க, இந்த சூழ்நிலையில ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தா, கர்த்தரை தொடர்ந்து சேவிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினா, வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ வேண்டும் என்று அவ ஒரு உறுதி எடுத்தா. அடுத்த வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு. போதும் போதும், அது மட்டும்தான் சொல்லுங்க, மன உறுதி. மன உறுதி. இன்னொருக்கா சொல்லுங்க, மன உறுதி. சத்தமா சொல்லுங்க, பின்னாலையும் சேர்த்து, மன உறுதி. இத கர்த்தர் பார்த்தாரு, உள்ள இருக்கிற உறுதியை கர்த்தர் பார்த்தாரு, உள்ள இருக்கிற தீர்மானத்தை கர்த்தர் பார்த்தாரு. எல்லாத்தையும் இழந்தவ, இருளாய் போன வாழ்க்கையில இருக்கிறவ என்னை பின்பற்றும்படி உள்ளுக்குள்ள ஒரு மன உறுதியோடு இருக்கிறா. அவ அந்தரங்கத்தில் அந்த உறுதியை வச்சிருக்கிறா. அதை கர்த்தர் பார்த்தாரு, அதை கர்த்தர் பார்த்தாரு. தேவ பிள்ளையே, வாழ்க்கையில பல பாதிப்புகள் இருந்தும் கூட, வாழ்க்கையில பல அடி நீ வாங்கினாலும் கூட, எத்தனையோ விதமான தாங்க முடியாத பாதைக்குள்ள நீங்க கடந்து போனாலும் கூட, இந்த தேவனுக்குரிய காரியத்துல நீ எடுத்த மன உறுதிய கர்த்தர் பார்க்கிறாரு. உன் பாஸ்டுக்கு கூட தெரியாது, பக்கத்துல இருக்கிற விசுவாசி கூட தெரியாது, ஆனா உன் கர்த்தர் அறிவா. கர்த்தருடைய காரியத்துல நீ இருக்கிற மன உறுதிய கர்த்தர் அறிவார். எழும்பவே முடியாத அளவுக்கு பலவீனம், அந்த பலவீனத்திலையும் தாங்கி கொண்டு பொறுப்படுத்தாம காலையில எழும்பி கிளம்பி வேதத்தை தூக்கி இந்த ஆராதனையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, அந்த மன உறுதியை கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த மன உறுதியை கர்த்தர் பார்க்கிறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை நிந்த வந்தாலும் பரவாயில்ல, இந்த கர்த்தரை நான் தேடுவேன்னு சொல்லி ஒரு மன உறுதி உனக்குள்ள இருக்கல, அதை கர்த்தர் பார்க்கிறாரு. வெளியில இருக்கிற உன்னுடைய செயல்பாடுகளை தான் மனுஷன் பார்க்க முடியும். அதுல சில கூடுதல் குறைவுகள் வரலாம், அதுல சில பரியாசங்கள் உங்களுக்கு நேரிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவர் விஷயத்துல நீ வச்சிருக்கிற ஒரு உறுதி, அதை வெளியில யாரும் அறியணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல அளவு கடந்த வைராக்கியம் இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன கவலைன்னா, என் வைராக்கியம் யாருக்கும் புரிய மாட்டுக்கு, என்னுடைய அன்பு யாருக்கும் தெரிய மாட்டுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறாரு, உன் அந்தரங்க உறுதிய தேவன் அறிந்து வைத்திருக்கிறாரு. வெளிப்படையா உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ், உன் திறமைக்கு இந்த உலகம் பலன் கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற உறுதிக்கு பரலோகம் மட்டும்தான் உனக்கு பலன் கொடுக்கும். ஆண்டவர் பார்த்தார், இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து ஒருத்தி என் காரியத்தில் ஒரு உறுதியா நிற்கிறா. அந்த உள்ளத்தின் உறுதியை கர்த்தர் பார்த்தாரு. பார்த்துட்டு ஆண்டவர் அவளுக்கு ஒரு பலன் கொடுக்கணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணாரு. தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு அவளை ப்ரிப்பேர் பண்ணாரு, அதுக்கு அவளை ஆயத்தப்படுத்தினாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? கவனிங்க, ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த பழைய உடஞ்ச ஓட்டு வீட்டில் குடியேறிட்டாங்க. உள்ள செடி செத்த பாம்பு புழு பூச்சி எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு உள்ள அவங்க படுக்க பாய் கூட இல்லாம அந்த பிஞ்சு போன தரையில மாமி மருமகனும் படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் எழும்புனா வயிறு பசிக்கு, காலையில் எழும்புனா வயிறு பசிக்கு. மாமி வயசாயிட்டு, நல்லா கவனி, எல்லா வயசு பிள்ளைங்க மருமக்கமாக நல்லா கவனி. மாமி வயசாயிட்டு, நம்மளும் கவனிக்கணும்னா. மாமி வயசாயிட்டு இப்போ அவன் என்ன சொல்ல தெரியுமா? நான் போய் ஏதாவது சாப்பாட்டு கிடைக்குமான்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன். மாமி, இது உன் ஊர் தானே, உன் சொந்தக்காரன் இருப்பான், சொக்காரன் இருப்பான், ஏதாவது போய் வாங்கிட்டு வா. சொல்லலை தெரியுமாவா?
மாமியை வீட்டில் இருக்க வச்சுட்டு அவள் வெளியில் போனாங்க. அவள் வெளியில் போனா. புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனி. மாமியாரை உன் தாயை போல பார்த்தேன்னா உனக்கு தீர்க்க ஆயுசு உண்டு, உன் சந்ததிக்கு அதற்குரிய பலனும் உண்டு. ஏற்றுக்கொள்றவங்க கொஞ்சம் வயசு பிள்ளைங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லலாம். 5 பேர் சொல்லியிருக்கேன்னா சரி, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. நல்லா கவனி. அவள் வெளியில் போய் ஏதாவது கிடைக்குமா நான் எதிர்பார்க்குறேன். போய் முயற்சி பண்ணான் இல்லையா? அவள் முயற்சி ஆண்டவர் இதையும் பார்க்குறாரு. அவள் சோம்பேறித்தனமாக இல்லை, அவள் உள்ளத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே மன உறுதி, இங்கே ஒரு முயற்சி. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்த உடனே அவளுக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கணும். ஏன்னா என்ன தேடி வந்திருக்கிறா, என் விஷயத்தில் உறுதியாக நிற்கிறா. ஆண்டவர் அவளுக்கு ஒரு பலன் கொடுக்க விரும்பினார். அதற்கு அவளை ப்ரிப்பேர் பண்ணார். அந்த பலன் தான் அங்க முதல்ல வாசித்தோம். என்ன பலன்? என்ன பலன்? நிறைவான பலன். அப்ப இவருடைய உறுதியை பார்த்து தேவன் அவளுக்கு கொடுக்க விரும்பின வெளியரங்கமான பலன் என்ன பலன்? நிறைவான பலன். அதை கொடுப்பதற்கு தேவன் அவளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணா தெரியுமா? கர்த்தர் எப்படி அவளை ஆயத்தப்படுத்தினார் தெரியுமா? அந்த 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. கவனிங்க. வீட்டுல இருந்து கிளம்பி வாரா, ஜெபம் பண்ணிட்டே வரா. ஆண்டவரே, நான் எங்க போகன்னு தெரியல, யாருமே தெரியாது, நான் எங்க போகணும்னு தெரியலையே, எங்க போயினா எனக்கு கிடைக்குன்னு தெரியலையே. அப்போ வாட்டில் போறா. ஒரு வயல் வெளத்தில் எல்லாரும் வேச்சிக்கிட்டு இருக்க, அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே நல்லா சிந்தி கிடக்குது, அதை போய் பொறுக்கிக்கிடலாம் அப்படின்னு அந்த வயல்வெளியில் போய் தற்செயலாட்டம் போனா. அங்கே போர்டுலாம் கிடையாது, யாரும் அட்ரஸ் கொடுத்து அங்கே போக சொல்லலை. மாமியை அட்ரஸ் கொடுத்து போக சொல்லலை. மனுஷன் கொடுத்தா அட்ரஸை கொடுத்து நீங்கள் இந்த தெருவுக்கு இந்த வீட்டு நம்பருக்கு போங்கம்மாங்க, அப்படி யாரும் கொடுக்கல. அவன் யூஸ்வலாக போனா, தற்செயலாக போனா. கடைசியில் முடிவு என்னன்னா, அவன் எங்க போகணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணியிருந்தாரோ அங்கதான் அவன் கால் போய் நின்றுச்சு. இப்போ நீங்க யூஸ்வலா ஒரு காரியத்தை செஞ்சுறீங்க, எப்போதும் செய்யற வேலையை பார்க்குறீங்க, எப்போதும் போல ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா திடீர்னு நீங்க வழக்கமா செய்கிற, தற்செயலா செய்கிற ஒரு காரியத்துல உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற ஒரு கதவு திறக்கப்படுதுன்னா இதை உலகம் எப்படி சொல்லும்? சொல்லுங்க பார்க்கலாம். சரியா போட்டீங்க. உலகம் என்ன சொல்லும்? அடிச்சதியா அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சியா, பம்பர் குழுக்கள் அடிச்சது. உங்களுக்குலாம் தெரியாது, அது கேரளாவுக்கு போக தெரியும். இந்த லாட்டரி டிக்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. லாட்டரி டிக்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 கோடிம்மா. அவன் சாகிற வரைக்கும் தெருக்கோட்டிலாம் வித்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு சம்பவம் நமக்கு நடக்குதுன்னு வைங்களேன், உலகத்தின் பார்வையில் அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, அவனுக்கு லக்கு அடிச்சிருச்சு, அவனுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இப்ப ரூத்து சொல்லுவா, எனக்கு நல்ல காலம் எல்லாம் பிறக்கல, எனக்கு அவர்தான் எதிர்காலம், எனக்கு நல்ல காலம் பிறக்கிற அதுல என் நம்பிக்கை இல்லை, அவர்தான் என் எதிர்காலம். அல்லேலூயா. எனக்கு நல்ல காலத்தின் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, அவர் தான் என் எதிர்காலம். அறிக்கை எடுங்க, அவர் தான் என் எதிர்காலம். சில நேரத்தில் நீங்கள் வழக்கமாக செய்கிற செயலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் பலன் கொடுக்க சித்தம் கொண்ட பின்பு அதை கொடுக்கிற நேரம் வரும் பொழுது உங்கள் காலை உங்களுக்கே தெரியாமல் எங்கே கொண்டு போகணுமோ கர்த்தர் அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். உங்கள் பாதை எங்கே படணுமோ உங்களுக்கே தெரியாமல் கர்த்தர் அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். அந்த நடத்துதல் இந்த மாதத்தில் இந்த ஜனத்துக்கு உண்டாவதாக, இந்த சபைக்கு உண்டாவதாக, இந்த ஊழியத்தில் உண்டாவதாக. எந்த இடத்துக்கு போனா உங்க பிரச்சனை சால்வ் ஆகுமோ, உங்க காரியத்தில் ஒரு நிறைவு உண்டாகுமோ, அந்த இடத்துக்கு உங்களுக்கே தெரியாம தேவன் உங்க கால்களை அந்த எல்லைக்குள்ள கொண்டு போவாராக. ஒரு ஜெபம் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. என்னை நீங்க வழிநடத்தி செல்லுங்க, என்னை நீங்க வழிநடத்தி செல்லுங்க. என்ன செயல் சொல்லப்பட்டிருக்காங்க? என்ன செயல் சொல்லப்பட்டிருக்கு? தற்செயல். நான் சொல்லுவேன் அது தேவ செயல். என் கூட ஏத்துக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அது என்ன செயல்? ஆக்சிடென்ட் கிடையாது.
எல்லாரும் திடீர்னு போனா திடீர்னு இல்ல கர்த்தர் எனக்கு குறித்தது. எனக்கும் உங்களுக்கு தான் திடீர்னு தெரியும். ஆனா என் ஆண்டவருக்கு அதுல அதிர்ச்சி ஆச்சரியம்லாம் இல்லை. அவர் ஏற்கனவே எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண காரியம். அங்கே போன உடனே கவனிங்க, நான் வேகமாக சொல்லி முடிக்க போகிறேன், ஏன்னா டைம் இல்லை. அவளுக்கு கர்த்தர் என்ன பலன் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணாரு. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? முதல்ல போன உடனே அவள் சாப்பிட்டான் இருக்கு. வீட்டில் போய் இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. அவள் அந்த வயலில் போன உடனே அவங்க சாப்பிடுகிறோடு உட்கார்ந்த உடனே அவங்க இவளுக்கு அந்த சாப்பாடை கொடுத்தாங்களாம். இவன் என்ன செஞ்சாலாம் சொல்லுங்க, என்ன செஞ்சாலாம்? ஏன் தெரியுமா? எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில சாப்பிட்டு. எனக்கு அங்கேருந்து புறப்பட்டு வந்து எத்தனை நாள் எத்தனை பகல் இரவு அவள் சாப்பிட்டு ஆச்சுன்னு தெரில. சில நாட்கள் பட்னி கண்டிப்பாக இருந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? போன உடனே முதல்ல அவளுக்கு இம்மிடியட் தேவையை கர்த்தர் சந்திச்சாரு. ஒரு அவசர தேவையை தேவன் சந்திச்சாரு. இன்னைக்கு எது அவசரமோ அதை கர்த்தர் உடனடியாக சந்திப்பாராக. இந்த ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைய கர்த்தர் உன்னை சந்திக்கிறாரு. உன் தேவை சந்திக்கப்படுவதாக. அதுக்கப்புறம் வார்த்தை சொல்லுது, மீதியும் எடுத்தா. இது எதுக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. முதல்ல வயிற்ற நிரப்புனாரு. ரெண்டாவது, நாளைக்கு என்ன செய்வோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை போக்கி அதுக்கு மீதியை கர்த்தர் கொடுத்தாரு. இது அடுத்த பலன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, 6 படி கோதுமை அவளுக்கு கொடுத்தாங்களாம். அது ஏன் தெரியுமா? அவ கூட இருக்கிற அவ மாமியவும் நிரப்ப வேண்டும் என்று தேவன் அதை திட்டம் பண்ணி செஞ்சாரு. வயிற்ற நிரப்பியாச்சு, மடியை நிரப்பியாச்சு. அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? அடுத்த அதிகாரத்தில் இப்போ வாழ்க்கை வெறுமையா இருக்கு. அவ வாழ்க்கைக்கு ஒரு துணையை கர்த்தர் கொண்டு வந்தார். எங்கேயோ சந்து பொந்துல யாருக்கும் தெரியாம அறமில்லாம முடிச்சுட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லல. ஊர் அறிய லீகலா சட்ட பிரகாரமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவில் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாரு. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? இப்போ வாழ்க்கையை நிரப்பியாச்சு, வீடு இப்போ அமைதியா இருக்கு. அடுத்த வருஷத்துல வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை சத்தம் கேட்குது. வீட்டை கர்த்தர் இப்ப நிரப்பினாரு. ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இதோட விடல இல்லையா? இதோட விடல. வயிற்ற நிரப்பினாரு, மடியை நிரப்பினாரு, வாழ்க்கையை நிரப்பினாரு, வீட்டை நிரப்பினாரு. இதெல்லாம் இன்மைக்குரிய காரியம். இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? இதோட பியூட்டி என்ன தெரியுமா? முதல்ல வாசித்தோம்ல, ஆபிரகாம் குறித்து வாசித்தோம் தெரியுமா? அந்த பட்டியல்ல வாசி பார்க்கலாம் வேகமா. சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான். என்ன கவனிங்க. இந்த ரூத் யார் தெரியுமா? என்ன கவனிக்கிறீங்களா? இந்த ரூத் யார் தெரியுமா? சபைக்கு உள்ளே வரக்கூடாது என்று கட்டளை பெற்ற மோவாப் தேசத்தில் அருவருப்பா எண்ணப்பட்ட ஒரு வம்சத்தை சேர்ந்த இந்த ரூத். ஆனா என் உலக ரட்சகரை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவளை கொண்டு வந்து இதுல வச்சிருக்கிறார்னா கர்த்தர் அவளுக்கு கொடுத்த பலன் எப்படிப்பட்ட பலன் பாருங்க. கைதட்டி கர்த்தருக்கு முழு சமயம் மகிமை செலுத்தி பார்க்கலாம். முழு சமய கர்த்தரை மகிமை பொறுத்து. மோவாப் சபைக்குள் உட்படலாகாது. அருவருக்கப்பட்ட ஜாதி, அருவருக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், அருவருக்கப்பட்ட ஒரு தேசத்தை சேர்ந்தவன். அப்படிப்பட்டவளை ஆண்டவர் ஓரத்தில் கூட வைக்கல. இயேசுவின் வம்ச வரலாற்றில் அவள் பேரை கொண்டு வந்தாரு. ஏன் தெரியுமா? இதுதான் கர்த்தர் கொடுத்த நிறைவான பலன். எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறாரு பாருங்க ஆண்டவர். இடையில கேப் இல்லாம பிசுறு இல்லாம ஆண்டவர் சொன்ன வார்த்தையா அச்சு பிசகாம நிறைவேற்றினார் தானே. இதுக்கு பிறகு என்ன பலன்? என்ன பலன்? ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சரீர பிரகாரமாக குடும்ப பிரகாரமாக செய்த காரியங்களை விட, செய்த நன்மைகளை விட, கொடுத்த பலனை விட ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களுக்கு கொடுக்க போறார்ல ஒரு பலன். அது தலைமுறை தாண்டி வரும், தலைமுறை தாண்டி நிற்கும், அது காலங்காலமாய் நிற்கும். அவளுக்கு வயிற்ற நிரப்புனது, மடிய நிரப்புனது இதெல்லாம் பொருட்டல்ல. ஆனா இயேசுவின் வம்ச வரலாற்றில் அவன் பேரை கொண்டு வந்தார்ல, அதுதான் இன்னைக்கும் பேசப்படுகிறது. இப்படி தலைமுறை தாண்டி பேசப்படக்கூடிய சில பலன்களை
இந்த சபையில் உள்ள அவளை போல இருதயத்தில் கர்த்தர் காரியத்தில் உண்மையும் உறுதியும் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தர் செய்வாராக, நம்முடைய தேவன் தருவாராக. விசுவாசிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேருக்கு? எழுமி நிற்போம். இதுக்கு நான் என்ன செய்யணும்னா, ஏன்ட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், அதை நான் செஞ்சோம்னா, கவனிங்க, நான் அதை செஞ்சோம்னா எனக்கு என் ஆண்டவர் இதை செய்வார், என் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார். நான் என்ன செய்யணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா, பிதா தாமே வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்னு சொல்லப்பட்ட அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னென்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், இந்த மத்தேயு 6 வீட்டில் வாசித்து பாருங்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ செய்கிற செயல் அந்தரங்கத்தில் இருக்கணும் பார். 6:3 போடுங்க மத்தேயுல. நீ செய்கிற செயல், இது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீயோ உன் தருமோ போதும், அது மட்டும் போதும், அந்தரங்கமாக இருக்கணும். கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் செய்கிற கர்த்தருக்காக செய்கிற சில செயல் என் பெயர் வரணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கக்கூடாது, நான் பாராட்டப்படணும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாரும் என்ன முக்கியப்படுத்தணும், சபையில் பாஸ்டர் எல்லாரும் என்ன முக்கியப்படுத்தணும் யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நன்மையை பார்க்க முடியாது. யார் கர்த்தருக்குரிய காரியத்தில் ஆண்டவர் பார்த்தா போதும், கர்த்தருக்கு நான் செய்கிறேன், என் கர்த்தரை சந்தோஷப்படுத்த நான் செய்கிறேன். கவனிங்க கவனிங்க கவனிங்க, நான் செய்கிற ஒரு செயலை பார்த்து அவர் என்னை பாராட்டணும், இவர் எனக்கு பரிசு கொடுக்கணும், அந்த எண்ணம் யாருக்கு இல்லாமல் என் ஆண்டவர் பார்த்தா போதும், மனுஷர்கள் சந்தோஷப்பட வேண்டாம், என் கர்த்தரை நான் பிரியப்படுத்தணும், என் கர்த்தரை நான் பிரியப்படுத்தணும். சபையே, நம் செயல்கள் காணிக்க கொடுக்கிறதோ அல்லது கர்த்தருக்காக செய்கிற செயலோ எதை செய்தாலும் கர்த்தர் பிரியப்பட்டா போதுங்கிற மனப்பான்மையோடு நம்ம செயல்பட்டோம்னா நமக்கு வெளியரங்கமான பலன் நிச்சயம். அது மகா பெரிய பலனா இருக்கும், அது நிறைவான பலனா இருக்கும். கண்ணை மூடுவோம், கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த உமக்குரிய காரியத்தில் மன உறுதியை எனக்கு தாங்கப்பா, மன உறுதி எனக்கு தாங்கப்பா. சூழ்நிலையை காரணம் காட்டி கர்த்தருடைய விஷயத்தில் நான் பின்வாங்க கூடாது. ஜோமனு தேவ பிள்ளைய ஜோமனுங்க, வாயத்தரன் ஜோமனுப்பா, ஜோமனு வாலிப தம்பி, கண்ணை முழிச்சிட்டு கண்ணை மூடி வாயத்தரன் ஜோமனு ஜோமனுங்க. ஆண்டவரே, சூழ்நிலையை காரணம் காட்டி, என் பலவீனத்தை காரணம் காட்டி, என் பிரச்சனைகளை காரணம் காட்டி கர்த்தருடைய விஷயத்தில் நான் ஒதுங்கிடக்கூடாது, நான் ஒதுங்கிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உம்மை பின்பற்றுவேன், நான் உமக்குரிய காரியத்தில் உறுதியாக இருப்பேன். ஜோமனுங்க ஜோமனுங்க, நான் உமக்குரிய காரியத்தில் உண்மையாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன், ஓய்வில்லாமல் உழைப்பேன். ஆண்டவரே, அப்படி செஞ்சா அவர்களுக்கு ஒரு பலன் உண்டு, அது நிறைவான பலன். அப்படியே உண்மையா சொல்லுங்க. ஓய்வின்றி வேறொரு வாயல். கண்ணை மூடி சொல்லுங்க, நான் போக மாட்டேன்பான்னு சொல்லுங்க, உங்களை விட்டு போக மாட்டேன்பான்னு சொல்லுங்க. என்ன ஆனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உங்க பாதத்துக்கு கீழே தான்ப்பா, உங்க சமூகத்தை விட்டு நான் போக மாட்டேன். வேதனை என்னை பிரிக்காது, சோதனை என்னை பிரிக்காது, இழப்புகள் என்னை பிரிக்காது. அவ வந்தது தேவனுடைய எல்லைக்குள்ள வந்து நின்னா. இந்த காலை நேரத்தில் நீங்க வந்திருப்பது தேவனுடைய எல்லைக்குள்ள வந்திருக்கிறீங்க. இங்க உன் வெறுமையை கர்த்தர் மாத்துறாருமா. சகோதரி, எல்லாரும் பார்க்கத்தக்க அளவில் உன் வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருந்துச்சுல, எல்லாரும் பார்த்து அந்த வெற்றிடத்தை சொல்லி சொல்லி உன் வாழ்க்கையை பரியாசம் பண்ணாங்கள. இந்த காலையில நீ அவருடைய எல்லைக்குள்ள வந்ததுனால உன் வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடம் நிறைவான பலன் அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது. கர்த்தரின் நிறைவான பலன் அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது. வாய் திறந்த விசுவாசத்தோடு நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஏசையா ஏசையா உம் அன்பினால்
மூடுமையா. எந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில வெற்றிடத்தை பார்த்து அவங்க சிரிச்சாங்களோ அதே வெற்றிடத்தை கர்த்தருடைய பலன் நிரப்புறத பார்த்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அவங்க சிரிச்சவங்க எல்லாம், கேலி செஞ்சவங்க, உன்னை பரியாசம் பண்ணினவங்க ஆச்சரியப்படுவாங்க. உன் வயிற்றை நிரப்பினார்ல கர்த்தர், உன் வயிற்றை நிரப்பினார்ல, அவன் உன் மடியை நிரப்பினார்ல. ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையை நிரப்புவேன், உன் குடும்பத்தை நிரப்புவேன், உன் சந்ததியை நிரப்புவேன், ஆவிக்குரிய காரியத்தினால உன் காரியத்தை நான் நிரப்புவேன். ஜனங்களை ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.